The debacle of the Congress party admit no other explanation for its poor performance during the last 5 years. Debacle அப்படின்னா என்ன அர்த்தம்? Debacleனா complete failure அர்த்தம், total failure. காங்கிரஸ் பார்ட்டியோடைய டோட்டல் ஃபெயிலியரிங்க, அதனால் ஏற்பட்ட அவமானம், எம்பாரஸ்மெண்ட்டு, அதை தான் டிபேக்கிள்னு சொல்கிறது. அட்மிட் நோ அதர் எக்ஸ்பிளனேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது பூரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 5 வருஷமாக ஒழுங்காக சர்வீஸ் பண்ணலை நாட்டுக்கு, அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒதுக்கக்கூடிய முறையில் இல்லை அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ஒரு மீனிங். பட் அட்மிட் அப்படிங்கிற வேர்டு இருக்குல்ல, இது ஒரு வேர்பு. இங்கே அட்மிட் அப்படிங்கிற வேர்புக்கு நிறைய மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீனிங் என்னென்னா, ஒருத்தவங்களை காலேஜ்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ அட்மிட் பண்ணுறது. ஹி வாஸ் அட்மிட்டட் இன் டு த காலேஜ் ஆர் டு த காலேஜ் அண்ட் தே அட்மிட்டட் ஹிம் டு அ லோக்கல் ஹாஸ்பிட்டல். அப்போ அது அனுமதிக்கிறதுன்ற அர்த்தத்தில் அட்மிட்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொரு மீனிங் என்ன அட்மிட் அப்படின்னா, நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன், ஐ அட்மிட் அப்படின்னு சொல்கிறது, தோல்வியை ஒத்துக்கிறது. இல்லை நான் தான் அவனை ஓவர் அடிச்சிட்டேன், என்னோட தான் தப்பு அப்படின்னு குற்றத்தை ஒத்துக்கிறது. இதுக்கு பேரும் என்ன தான் அட்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கும் அட்மிட்னு சொல்லலாம், ஒரு உண்மையை ஒத்துக்கிறதுக்கும், ஒரு விஷயம் உண்மைதானே ஒத்துக்கிறதுக்கும் அட்மிட்னு சொல்லலாம். இங்கே அட்மிட் நோ அதர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா ஒத்துக்கிறது இல்லை அட்மிட் பண்ணுறது அந்த விதத்தில் இல்லை இங்கே கொடுத்துருக்குது. இந்த அட்மிட் இருக்கு இல்லையா, இது இந்த அட்மிட் கூட ஒரு ஆஃப் சேர்ப்பாங்க. என்ன சேர்ப்பாங்க? அட்மிட் ஆஃப் நோ அதர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அட்மிட் ஆஃப் நோ அதர் எக்ஸ்பிளனேஷன்னா, பாசிபிலிட்டியே இல்லை இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும். அதாவது ஒரு விஷயம் சாத்தியமானதுக்கான ஒரு ஒத்துக்கிறக்கூடிய அளவில் எந்த ஒரு விளக்கமும் இல்லை அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். அப்போ ஆன்சர் என்ன? அட்மிட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா மேக்ஸ் இட் பாசிபிள், மேக்ஸ் இட் ப்ராபபிள், லைக்லி. அதாவது இது சாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விளக்கமும் இங்கே இல்லை. அந்த தோல்விக்கான, அந்த புவர் சர்வீஸ்க்கான எந்த காரணங்களும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. The society does not hold itself responsible for the loss or damage to any item அப்படின்னு கொடுத்திருக்கு. சொசைட்டி என்ன இல்லையா, does not hold itself responsible. அது அந்த பொறுப்பை ஏற்றுக்கல. எதுக்கு அப்படின்னா, for the loss or damage to any item. அப்போ எந்த ஒரு ஐட்டத்துக்கும் ஏற்படக்கூடிய நஷ்டத்திற்கோ இல்லை அதுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜுக்கோ அது யாரும் பொறுப்பு இல்லை, சொசைட்டி பொறுப்பு இல்லை. அப்போ யார் பொருளுக்குரியவங்களோ அவங்க தான் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன இருக்குன்னா, லாஸ்ட் பார்ட்டில் ஃபார் தி லாஸ் அப்புறம் ஆர் டேமேஜ்னு கொடுத்துருக்கு. நஷ்டம் இல்லைன்னா அந்த பொருளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்னு கொடுத்துட்டு ஐட்டம்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த டேமேஜ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு, அது 2 எடுத்துக்கும். பட் லாஸ் என்ன எடுத்துக்காது, 2 எடுத்துக்காது. இப்போ இந்த டேமேஜ் ரிமூவ் பண்ணிடுங்க, ஆர் டேமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க. ஃபார் த லாஸ் டு எனி ஐட்டம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ என்ன வேணும்னா, லாஸுக்கு உண்டான ஒரு ப்ரிப்போசிஷன் இங்கே மிஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன சொல்லணுங்க? லாஸ் ஆஃப். என்ன சொல்லணும்? லாஸ் ஆஃப். அதாவது 2 வேர்டுக்கும், லாஸுக்கும் டேமேஜுக்கும் ஒரே ப்ரிப்போசிஷன் கிடையாது. 2 வச்சு நம்ம 2 யூஸ் பண்ண முடியாது. லாஸ் கூடான ப்ரிப்போசிஷனே நம்ம இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ we have to use லாஸ் ஆஃப். In spite of being very busy at the project work, he saves time to the relatives. அவன் ப்ராஜெக்ட் ஒர்க்ல பிஸியாக இருந்த போதும் he saves time, டைம் ஒதுக்குறான். யாருக்காகவும்? ரிலேட்டிவ்ஸ்க்காகவும், அவர்களுக்காகவும் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 கரெக்டாக கிடையாது. நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது ப்ரிப்போசிஷனை. ரிலேட்டிவ்ஸுக்கு தானே வருது, அப்போ 2 போடுறாமா அப்படின்னு. ரிலேட்டிவ்ஸுக்காக டைம் ஒதுக்குறான், அந்த பர்பஸுக்காக டைம் ஒதுக்குறான் அப்படின்னு வரும்பொழுது we have to use for. 2 எதாவது ரீப்ளேஸ் பண்ணிடணும், we have to replace it by for. Some persons get promotions. சில பேருக்கு promotions கிடைக்குது, even if they are not worthy for them. அவங்க அதுக்கு தகுதியாக இல்லாத பொழுதும் கூட அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க, ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த worthy இருக்குல்ல, அந்த worthy தொடர்ந்து வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்ன கிடையாது, for கிடையாது. என்ன ப்ரிப்போசிஷன் கரெக்டானது? worthy of them, worthy of them அப்படின்னு போடணும்.
while he was returning from the office இருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கப்போ a man attacked, ஒரு பர்சன் தாக்கினான் on him with the dagger. டேகர்னா என்ன அப்படின்னா சின்ன கத்தி, அதுக்கு தான் டேகர் அப்படின்னு சொல்றது, ஷார்ப்பான கத்தி, சரியா? மேன் அட்டாக்டு ஆன், இந்த அட்டாக் அப்படிங்கிற வேர்புக்கு என்ன தேவையில்லை, ப்ரிபோசிஷன் தேவையில்லை. he attacked me, okay, the enemies attacked them. அப்போ அட்டாக் பண்றதுக்கு என்ன தேவையில்லை, ப்ரிபோசிஷன் தேவையில்லை. அப்போ இங்க என்ன இருக்கு, இந்த ஆன் சூப்பர்ஃப்ளூவஸா இருக்கு. we have to remove it, delete on. The decline of her moral was caused by a lot of factors that were once fascinating to her. அவளுடைய அந்த ஒழுக்க குறைவு, அதான் டிக்ளைன் சொல்றது. டிக்ளைன்னா வீழ்ச்சி. டிக்ளைன் என்னது, வீழ்ச்சி. அதாவது ஒரு விஷயம் வந்து குறையுது, அமௌண்ட்லயோ குவான்டிட்டிலயோ வந்து குறையுது, இல்ல ஒரு விஷயம் வந்து ரொம்ப மோசமா போகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ளைன் வந்து நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேர்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்பா வந்து யூஸ் பண்ணும்போது டிக்ளைனுக்கு என்ன ரெண்டு மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் வந்து என்னன்னா டிக்ளைன்னா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் வேர்பா. இன்னொரு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஃப்யூஸ் பண்றது, மறுக்கிறது. ஒருத்தவங்க ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு இன்வைட் பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, டிக்ளைன் பண்றீங்க. அதுக்கு இடத்துல வந்து கொஞ்சம் பொலைட்டா ரெஃப்யூஸ் பண்றதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளைன் பண்ணிட்டாரு. இப்போ மினிஸ்டர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் அவரை நிறைய கொஸ்டின் பண்றாங்க, சில கொஸ்டின்ஸ் வந்து அவர் ஆன்சர் பண்ணாம என்ன பண்ணிடுறாருன்னா he declined to comment on the issue அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் எழுதுவாங்க. டிக்ளைன் டு கமெண்ட் என்ன ரெஃப்யூஸ் பொலைட்லின்னு அர்த்தம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு ரூடா சொல்லாம, இல்லை அந்த கேள்வி விட்டுருங்களேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது தான் என்னது டிக்ளைன் பண்றதுன்னு அர்த்தம். இங்க வந்து அவருடைய மாரல், அவருடைய ஒழுக்கம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எது ஒரு காலத்துல அவளை ரொம்ப கவர்ந்ததோ அந்த விஷயங்களே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. இந்த டிக்ளைன் ஆஃப் மாரல்னா மாரலுடைய வீழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இங்க வீழ்ச்சி வந்து மாரலுடைய வீழ்ச்சி இல்ல, மாரல் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது ஒழுக்கத்துல தான் குறைவு ஏற்பட்டிருக்கிறோடைய ஒழுக்கத்துடைய குறைவுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஒழுக்கத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப என்ன கரெக்டான ப்ரிபோசிஷன் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்ளைனுக்கு we have to use in, decline in something, decline in something. அந்த அதுல தான் குறைவு ஏற்பட்டிருக்கு, அதோடைய குறைவு நம்ம சொல்லல, அதில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. எதில் குறைவு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது we have to use in. Next question பாருங்க. He took me to a restaurant and ordered for 2 cups of cold coffee which the waiter brought in an hour. Obviously question easy புரியுது. ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனா ordered for 2 cups. நீங்க ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன போட தேவையில்லை, ப்ரிபோசிஷன் for தேவையில்லை. He ordered a pizza, I ordered a new laptop அப்படின்னா சொல்லணும். for வந்து அங்க தேவையில்லை, சூப்பர்ஃப்ளூவஸ், ராங் அது. So we have to delete for. Reason என்னன்னா ஆர்டர் வந்து ட்ரான்சிட்டிவ் verb, அதனால அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எடுத்துக்கும், ப்ரிபோசிஷன் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ரூல். There are some animals that can live both in water and land without any difficulty. இடத்துலயும் தண்ணிலையும் சில அனிமல்ஸால வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஸ், சரியா? ஃப்ராக்ஸ் வந்து தண்ணிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். பட் இங்கே கொஸ்டின்ல வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக பார்க்கணும். வாட்டர் அப்படிங்கிறதுக்கு ப்ரிபோசிஷன் என்னன்னா தண்ணியில, இன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லேண்ட் வந்து இன் லேண்ட் கிடையாது, நிலத்தின் மேல சர்ஃபேஸை சொல்லும் பொழுது இன் யூஸ் பண்ணக்கூடாது. 3 டைமென்ஷனலாக இருந்தால் தான், ஆழம் நீளம் அந்த ஆழம் இருந்தால் தான் நம்ம வந்து இன் யூஸ் பண்ணலாம். பட் சர்ஃபேஸ் வந்து ஒரே தானே இருக்கு, அது வந்து டேபிள் மாதிரி ஆன் த டேபிள்னு சொல்ற மாதிரி லேண்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் லேண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ எதாவது வந்து ஆன் லேண்ட், ஆன் அண்ட் லேண்ட்னு சொல்லக்கூடாது, ஆன் லேண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். During his tour to the south, he visited not only to Madras but also Karnataka. ஆப்வியஸான எரர். ஒரு இடத்துல விசிட் பண்றோம்னா அதுக்கு என்ன தேவையில்லை, நமக்கு ப்ரிபோசிஷன் டு தேவையில்லை. ஒரு பிளேஸையும் விசிட் பண்ணலாம், மனுஷங்களையும் விசிட் பண்ணலாம். ஐ விசிட்டட் மை ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ சே ஐ விசிட்டட் சென்னை, ஐ விசிட்டட் கர்நாடகா அப்படி சொல்லலாம். ரெண்டுக்குமே என்ன தேவையில்லை, டு தேவையில்லை. ஸோ வி ஆர் கோயிங் டு ரிமூவ் டு, சரியா? பார்ட் சில டூ மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்னன்னா, the president Mr. Kalam is much sought after by school students and is invited for many functions. The president
மிஸ்டர் கலாம் இஸ் மச் சாட் ஆஃப்டர். சாட் ஆஃப்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகம் விரும்பப்படுகிற இல்லை அதிகமாக டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாட் ஆஃப்டர்னு சொல்லுவாங்க. அதை மோஸ்ட் சாட் ஆஃப்டர்னு சொல்லுவாங்க, மச் சாட் ஆஃப்டர்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கலாம் வந்து நிறைய பேர் பார்க்க விரும்பக்கூடிய வந்து ஒரு ஆள், ரொம்ப பேர் அவங்க கூட பேசணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க மச் சாட் ஆஃப்டர். பொருள்களுக்கும் சொல்லலாம், சில பொருள் வந்து டிமாண்டாக இருக்கும், அது ரொம்ப கிராக்கின்னு சொல்லும்போது மச் சாட் ஆஃப்டர், இன் வெரி ஹை டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சாட் ஆஃப்டர் அப்படின்னு மக்களால் அதிகம் விரும்பப்படக்கூடிய அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கு. சரியா? இப்போ என்னன்னா இன்வைட்டட் ஃபார் மெனி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குல்ல, நமக்கு தமிழ் படி பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா இன்வைட்னா ஃபார் தானே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம. ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மை சிஸ்டர்ஸ் வெட்டிங் அப்படின்னா கரெக்ட் மாதிரி தெரியும். பட் இன்வைட் வந்து ஃபார் எடுத்துக்காது. அதனால நம்ம எப்பயுமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் கொடுக்கும் தமிழ்ல, இன்னொரு இடத்துல வேற விதமான அர்த்தம் கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரக்சருக்காக அது தேவைப்படுது. ஒவ்வொரு இடத்துல அது ஒவ்வொரு மாதிரி வேர்டு கூட சேரும்போது தமிழ் படி பார்த்தீங்கன்னா வேற வேற மீனிங் கொடுப்போம். அதனால வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு விதமாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்போம் தமிழ்ல. அதே மாதிரி அடுத்த இடத்துல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ இன்வைட்டட் டூ தான் இங்கே கரெக்டான ஆன்சர். டூ வந்து ஃபார் பதிலாக யூஸ் பண்ணணும். His mother is not well, but he does not look for her properly. அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, ஆனால் அவன் வந்து அவரை வந்து ஒழுங்காக வந்து கவனிச்சுக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லுக் ஃபார் ஹர். லுக் ஃபார்னு என்ன அர்த்தம்னா தேடுறதுன்னு அர்த்தம். லுக் ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஃப்ரேசல் வேர்பு. லுக் ஃபாருடைய மீனிங் என்ன அப்படின்னா தேடுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாங்க, அது காலேஜ் முடிச்சிருக்காரு. ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு சொல்லுவார். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப், ஐ எம் லுக்கிங் ஃபார் அன் அலையன்ஸ், இந்த மாதிரி சொல்லுவாங்க. எதெல்லாம் தேடுறோமோ அதுக்கு வந்து லுக் ஃபார் அப்படின்னு நம்ம சொல்றது. பட் வந்து கவனிச்சுக்கிறதுக்கு என்ன ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா லுக் ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். டேக் கேர் ஆஃப், டேக் கேர் ஆஃப். அப்போ இந்த லுக் ஃபார் அப்படிங்கிறது வந்து தப்பா இருக்கிறதால we have to change that into look after. We may have to avoid for a new political revival to eradicate the corruption from our economy. பொலிட்டிக்கல் ரிவைவல் அப்படின்னா அரசியல் மறுமலர்ச்சி, ஒரு புது வாழ்க்கை மாதிரி சொல்றது அந்த பொலிட்டிக்கல் மறு உயிர் கொடுத்தவர்கள் அர்த்தம் ரிவைவல்னா. சரியா? பொலிட்டிக்கல் ரிவைவல் எதுக்கு? இராடிகேட் ஆனது எலிமினேட் பண்றது, கெட் ரிட் ஆஃப் சம்திங், எதை? கரப்ஷன், ஊழல. அப்ப we may have to avoid for. அவாய்ட்னா என்னது? வெயிட் ஃபார்னு அர்த்தம். அவாய்ட்னா என்ன அர்த்தம்? வெயிட் ஃபார். ஃபார் அது ஏற்கனவே இருக்கு அவாய்ட்ல. We are awaiting results. என்ன அர்த்தம்னா we are waiting for the results அர்த்தம். So await இருக்கும் பொழுது என்ன வரக்கூடாது? for வரக்கூடாது. wait யூஸ் பண்ணினா for கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேவா? So awaitல இங்க for வந்து superfluous இருக்கிறதால we have to remove it.